அங்கே வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, பேபி ஜீசஸும் இருங்க. டாங்கியில் தான் வந்திருக்காங்க. ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி டாங்கியில் தான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க. இது நைல் நதி வந்து மோஸ்ட் பியூரஸ்ட்டு வாட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கூட குடிக்கலான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தண்ணியை கொடுக்க விடாமல் பண்ணுவார். ஏன்னா பார்வோன் மன்னர் வந்து இஸ்ரேல் மக்களை வந்து விடுவிக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஸோ அதுக்காண்டி எல்லா போராட்டையும் பண்ணுவார் மோசே. ஆண்டவர் வந்து மோசையோட இருந்து அவரை வந்து இஸ்ரேல் மக்களை வந்து விடுவிச்சு கூட்டு போவார். இந்த ரிவர் வந்து மிடில் ஆஃப் அந்த இதில் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் இவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே. ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கலான பிப்ளிக்கல் பிளேஸ். ஹோலி ஃபேமிலினா ஜீசஸ், மேரி அண்ட் ஜோசப். ஸோ இந்த 3 பேரும் என்ன ஆச்சுன்னா ஸோ கைஸ், இப்போ நம்ம நைல் க்ரூஸ் வழியாக போக போகிறோம். இந்த போட்டில் தான் போக போகிறோம். ஸோ இது ஒரு 2 hours நைல் க்ரூஸு. நான் போக நைல் க்ரூஸை பற்றி சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி வேறு லெவலில் இருக்கும் நைல் க்ரூஸு. டைம் வந்து இப்போ வந்து ஒரு 4:30 ஆகுது. சன்செட் வந்து நம்ம நைல் க்ரூஸில் பார்ப்போம். நைல் க்ரூஸை பற்றி உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நார்மல் இது பார்ப்போம், அதுக்கடுத்து பிப்ளிக்கல் இது பார்ப்போம். கப்பலுக்குள்ளே வந்துச்சு. இதுதான் போட்டு நினைக்கு. ஸோ இங்கே உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நைல் க்ரூஸு ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு புஃபே, அப்புறம் டான்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோக்ராம். ஸோ கைஸ், இப்போ பாருங்கள், நான் லைனில் ஏறி போட்டில் இருக்கிறேன். இந்த வியூவை பாருங்களேன். சன்செட் ஆக போகுது. ஸோ நைல் நதி பற்றி பார்த்துருவோமா. ஸோ நைல் நதி தான் இருக்கலே லாங்கஸ்ட் ரிவரு இந்த வேர்ல்டு. இது வந்து முக்கியமான ஒரு பார்ட் ஃபார் ஈஜிப்ட். எகிப்துக்கு வந்து நைல் நதி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நைல் நதி இல்லைன்னா இந்த இடமே ஃபுல்லாகவே டெசர்ட்டாக தான் இருந்திருக்கும். நைல் நதி இருந்தனால தான் இவங்களோட வாழ்வாதாரம்லாம் இதை நம்பி தான் இருக்குது. வாட்டர் வந்து இவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இதோட ஃப்ளோஸ் என்னென்னா, இட் ஃப்ளோஸ் த்ரூ ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, நார்த் அண்ட் மெடிட்டேரியன் சி வழியாக போகுது. அண்ட் பாசஸ் த்ரூ எ கண்ட்ரி வந்து உகாண்டா, சுடான் அண்ட் ஈஜிப்ட். ஸோ இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா எத்தோப்பியாவில் ஸ்டார்ட் ஆகுது. எத்தோப்பியாவில் ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி ஃப்ளோ ஆகி போகுது. இங்கே பாருங்கள், அழகாக அந்த தண்ணி எடுத்துகிட்டு வருது. ஸோ பைபிள் படி பார்த்தீங்கன்னா பேபி மோசஸ் இருக்கார்ல, பேபி மோசஸ் வந்து உங்களுக்கு மோசஸோட ஸ்டோரியை தெரிஞ்சிருக்கும். ஸோ மோசஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த நைல் நதி தான் விட்டாங்க. ஏன்னா பார்வோன் மன்னர் வந்து 2 வயசுக்குள்ளே மூத்த மகனெல்லாம் கொலை பண்ண சொன்னார். அப்போ வந்துட்டு அவங்க அம்மா வந்து நைல் நதியை விடும்போது தான் வந்துட்டு அந்த ஃபாரோவோட ராணி வந்து மோசஸை எடுத்து வளர்த்தாங்க. ஸோ அதுவுமே இந்த ரிவரில் தான் வந்துட்டு போட்டில் விட்டாங்க. அது என்ன சாப்டரில் இருக்குன்னா எக்ஸோடஸ் 2:3 இருக்குது. அப்புறம் இன்னொரு என்ன முக்கியமான ஈவெண்ட் நடந்துச்சுன்னா பிளேக் வந்து இங்கே நடந்துச்சு. பிளேக் வந்து ஆண்டவர் வந்து வம்சமே. அப்புறம் நைல் நதி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இதுதான் அவங்களோட வாழ்வாதாரம், ட்ரேடு எல்லாமே இது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எகிப்து மக்கள். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இந்த வாட்டர் மட்டும் இல்லைன்னா எகிப்து மக்கள் வந்து சர்வேயே பண்ணியிருக்க முடியாது. ஸோ இங்கே தான் வந்துட்டு அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டு, ட்ரேடு, ட்ரிங்கிங் வாட்டரு எல்லாமே இங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ இவங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட நைல் நதி தான். இந்த நைல் நதி இல்லாமல் எகிப்தே இல்லை. எகிப்து வந்து நைல் நதி தான் முக்கியமான ஒரு பாட்டாகவே இருக்குது இவங்களோட எல்லா வாழ்வாதாரத்துக்கும். இந்த நைல் நதியை சுற்றி தான் வந்துட்டு இவங்க எல்லாமே வாழ்கிறாங்க. இது வந்தனால தான் வந்துட்டு அவங்க வீடு கட்டி இங்கேருந்து ஸ்டார்ட்டே ஆச்சு அவங்களோட லைஃபே. ஸோ அதுதான் இதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் நைல் நதி. இங்கே தான் இதனால தான் அவங்களோட ஃபார்மிங்கு எல்லாமே வந்துச்சு. ஆல்சோ இது நைல் நதி வந்து மோஸ்ட் பியூரஸ்ட்டு வாட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கூட குடிக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வாட்டரை வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே குடிக்கலாம். ஸோ இதுதான் பியூரஸ்ட்டு வாட்டர் இன் தி வேர்ல்டுன்னே சொல்கிறாங்க. ஸோ நான் வெளியே போய் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டின்னர் பஃபேலாம் தருவாங்க.
ஸோ டின்னர் பஃபேலாம் சாப்பிட்டுட்டு மேலே போயிட்டு நம்ம சன்செட் என்ஜாய் பண்ணலாம். டெல்லி டான்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன் நைல் நதியை பற்றி. போக போக நம்ம பெருசாக பார்க்கலாம். ஸோ இதுதான் லாங்கஸ்ட் ரிவர்னு சொல்கிறாங்க. அது எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 700 கிலோமீட்டர்ஸ் லாங்காக. ஸோ அவ்வளோ பெருசு இது. கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், பைபிளில் வந்துட்டு ரிவரில் வந்துட்டு பிளட்டாக மாற்றினாருன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லோரும் தண்ணி வேணும்னு குடிக்கும் போது ஃபுல்லாகவே பிளட்டாக தான் வந்துச்சு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது வந்து லாங்கஸ்ட் ரிவரு, இது ஃபுல்லாகவே பிளட்டாக இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஸோ அப்படி தான் நான் இமேஜின் பண்ணி பார்க்குறேன். இப்போ பேபி மோசஸ் இருக்கார்ல, மோசஸ் வந்து இந்த இதில் தான் எஜிப்ஷியன் தான். ஸோ அவருக்கு பேர் வச்சதும் எஜிப்ஷியன் பேரில் தான் வச்சுருக்காங்க. அவர் பேர் உண்மையான பேர் மொசின்னு நினைக்கிறேன், மொசின். ஸோ அதை வந்து ஷார்ட்டாக மோசஸ்ன்னு கூப்பிட்றாங்க. ஸோ மோசஸே வந்து எஜிப்ஷியன். இங்கே தான் மோசஸோட ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கதை உங்களுக்கு தெரியும். ஸோ மோசஸ் வந்து பெரிய ஆள் ஆகும்போது இஸ்ரேல்ஸ் மக்களை வந்து அடிமையாக பார்க்கும்போது அவருக்கு வந்து ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. ஒரு பாயிண்டில் ஒரு சிச்சுவேஷனில் வந்துட்டு அவரோட சோல்ஜர்ஸ், எகிப்தோட சோல்ஜர்ஸ் வந்து இஸ்ரேல் மக்களை அடிக்கும் போது பார்த்தோன்னே கோவப்பட்டு கல் எடுத்து அடிச்சிருவார். கல் எடுத்து அடிக்கும் போது தான் வந்துட்டு அவர் வந்து இறந்துருவார். ஸோ ஒரு கொலையை பண்ணிவிட்டு அவர் வந்து தப்பிச்சு ஓடுவார். ஸோ அப்போ தான் பார்வோர் மன்னர் வந்து கட்டளை இடுவார் மோசையை போய் தேடுங்கன்னு. பட் மோசே எங்கே போயிருப்பார்னா மிடியான் போயிருப்பார். மிடியான் போய் அங்கே போய் ஷெல்டர் ஆகிருப்பார், அங்கே இருந்து வளர்ந்துருப்பார். அப்போ தான் வந்துட்டு மோசே வந்து ஒரு சீனாய் மலைக்கு போய் கடவுளை போய் பார்ப்பார். நம்ம பார்த்தோமே பேர்னிங் புஷ். ஸோ அதுலேருந்து ஃபயராக ஆண்டவர் வந்து வெளிப்படுவார். அப்போ தான் வந்துட்டு ஆண்டவர் சொல்லுவார், ஐ ஆம் தி காட் ஆஃப் ஏப்ரகாம், ஐ ஆம் தி காட் ஆஃப் ஜேக்கப், ஐ ஆம் தி காட் ஆஃப் ஐசக். ஸோ அப்படி சொல்லி நீ போய் உன்னோட இஸ்ரேல் மக்களை விடுவித்து ஸ்லேவ்லேருந்து 4000 வருஷமாக அவங்க வந்து ஸ்லேவில் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், இந்த மாதிரி போய் நீ வந்து அவங்கள வந்து காப்பாற்றுன்னு சொல்லும் போது தான் வந்துட்டு மோசே வந்து போய் காப்பாற்றுவார் திருப்பியும். ஸோ அப்போ வந்து ஆண்டவர்கிட்ட வந்து மோசே கேட்பார், இந்த மாதிரி நான் போய் என்ன சொல்லன்னு சொல்லும் போது தான் வந்துட்டு இந்த வார்த்தையை சொல்லுவார், ஐ ஆம் தி காட் ஆஃப் ஏப்ரகாம், ஐ ஆம் தி காட் ஆஃப் ஐசக் அண்ட் ஜேக்கப்பு அப்படி போய் சொல்லுவார். ஸோ மோசே வந்து அங்கேருந்து வந்து தான் வந்துட்டு திருப்பி எகிப்துக்கு ரிட்டர்ன் ஆவார் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் பிரதர் ஆரோன். ஆரோனும் மோசையும் சொல்லி தான் 2 பேரும் போய் அவங்க இஸ்ரேல் மக்களை போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் ஆண்டவர் மாற்றுவார். அப்புறம் இன்னொன்று மெயின் ஈவெண்ட் இப்போ இருக்கிற நைல் நதி தான். இந்த நைல் நதியில் வந்துட்டு பிளட்டாக மாற்றுவார். பிளட்டாக மாற்றி போராட்டையும் பண்ணுவார் மோசே. ஆண்டவர் வந்து மோசையோட இருந்து அவரை வந்து இஸ்ரேல் மக்களை வந்து விடுவிச்சு கூட்டு போவார். ஸோ அதுதான் அதோட ஸ்டோரி. ஸோ அப்படி போகும்போது தான் வந்துட்டு 40 வருஷம் இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தில் இருந்து கூட்டு போனார் மோசே. அப்படி போகும்போது தான் வந்துட்டு நிறையா அவருக்கு வந்துட்டு பிரச்சனைகள் வரும். போய் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வாங்கும் போது இந்த இஸ்ரேல் மக்கள் அவர் வரல, லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு கடவுளை கவ்வை வச்சு கும்பிடுறது அந்த மாதிரிலாம் பண்ணனால மோசே திருப்பி 40 நாள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆண்டிருந்து வாங்கிட்டு வரும்போது பார்த்தோன்னே கோவடைஞ்சு 10 கமாண்ட்மெண்ட்ஸை உடச்சிருவார். இந்த மாதிரி நிறையா கோவப்பட்டு பண்ணி அவர் வந்து கடைசியில் கடவுள் என்ன சொல்லிடுவார், நீ வந்து கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டாய் சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துருவார். ஸோ மோசே வந்து மவுண்ட் நெபு இருக்குல்ல, அங்கேருந்து பார்த்து கானான் தேசத்தில் பார்த்து இது பண்ணிக்குவார். அதுக்கடுத்து தான் வந்துட்டு மோசே வந்து ஒரு 120 இயர்ஸில் வந்துட்டு இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆண்டவரே வந்துட்டு அவரை வந்து அடக்கம் பண்ணாருன்னு சொல்லியும் சொல்கிறாங்க பைபிளில். ஸோ அதுதான் மோசையோட கதை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜோசுவா தான் வந்துட்டு இஸ்ரேல் மக்களை கூப்பிட்டு போய் கானான் தேசத்தை காட்டுவார். ஸோ இது ஒரு சின்ன ஸ்டோரி. ஏன்னா நம்ம நைல் நதியில் இருக்கனால இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதோட இம்பார்ட்டன்ஸு, நைல் நதியோட இம்பார்ட்டன்ஸு அதெல்லாம் உங்களுக்கு புரியும். சரி வாங்க நம்ம போய் சாப்பாடு எல்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம். இந்த கப்பல் நல்லா இருக்குது. ஸோ கைஸ், நைட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த நைல் நதி, இதுதான் நைல் நதி. அப்படியே போட்டு மூவ் ஆகிட்டுருக்கு. பீஸ்ஃபுல்லான ஒரு ஈவினிங். ஸோ இதுதான் இந்த நைல் நதி. போட்டில் போயிட்டுருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு போட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஈவினிங் வந்தீங்கன்னா
ஒரு சன்செட் நைல் ரிவரில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதுதாங்க ஃப்ரண்ட் ஆஃப் தி போட்டு. இங்கே பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து எகிப்தோட கொடி பறக்குது. ரொம்ப நாள் ஒரு பக்கெட் லிஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம நைல் நதியில் க்ரூஸ் போயிட்டுருக்கும் போது செம ஹாப்பியாக இருக்குது உண்மையிலே. அந்த வியூவை பாருங்களேன். அந்த சைடு பாருங்களேன், ஃபுல்லாகவே இது சுற்றி ஒரே பில்டிங் தான். அதை சுற்றி தான் எல்லாவோட கட்டுமைப்பும் இருக்குது இங்கே. இந்த கப்பல் செம பெருசாக இருக்குங்க. இந்த கப்பல் போர் கப்பல் மாதிரி இருக்குது. அது இந்த மாதிரி கப்பலில் போகணுங்க. அப்போ தாங்க நம்ம அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். க்ரூஸில் போனோன்னா அவ்வளோ தெரியாது. ஸோ இந்த மாதிரி கப்பலில் போகும்போது தான் வந்துட்டு நம்ம க்ளோஸ் டு ரிவரில் இருப்போமா, ஒன்றுமே அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வரீங்கன்னா இந்த மாதிரி சின்ன கப்பல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா க்ரூஸில் போகும்போது உள்ளேயே உட்காந்துருப்போமா, அவ்வளோவா ரிவருக்கு வெளியே தெரியாது. பட் இந்த மாதிரி உள்ளே இருக்கும் போது தான் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் ஈவினிங் செலக்ட் பண்ணுங்கள். லைக் 4 சன்செட்டுக்கு. இது ஆக்சுவலாக 6 o'clock தான் கிளம்புச்சு. 6 o'clock தான் கிளம்புனால சன்செட்டுக்கு நாங்கள் பார்க்க முடியல. இருட்டில் தான் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஈஜிப்ட் வந்தீங்கன்னா நைல் ரிவர் ட்ரை பண்ணுங்கள். 2 hours கூப்பிட்டு போவாங்க. உண்மையிலேயே அழகாக இருக்கும். இப்போ ரொம்ப குளிருங்க. உள்ளே வந்துட்டேன். ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ கைரோவில் இருக்கோம். கைரோவில் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். ஹோலி ஃபேமிலி சர்ச். ஸோ அது வந்து இங்கே வந்து மோஸ்ட் ஓல்டஸ்ட் சர்ச். ஸோ பாருங்கள், இங்கே போயிட்டுருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஓல்டஸ்ட் சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ஸ்டோரி என்னென்னா, ஹோலி ஃபேமிலினா ஜீசஸ், மேரி அண்ட் ஜோசப். ஸோ இந்த 3 பேரும் என்ன ஆச்சுன்னா, சின்ன வயசில் ஒரு 2 வயசு இருக்கும். 2 வயசு இருக்கும் போது ஏரோது மன்னர் வந்து ஒரு ஆணையிட்டார். ஐ மீன் டு கில் பேபி எனிவேர் பிலோ 2 years. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எல்லாருமே வந்து கொலை பண்ண 2 yearsக்குள்ளே இருக்கிறவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணும் போது தான் வந்துட்டு அந்த 16 குழந்தைகள் வந்து இறந்துருவாங்க. பட் ஜீசஸ் மட்டும், ஜீசஸ், மேரி அண்ட் ஜோசப் எல்லோரும் பெத்லஹேம்ல இருந்து எகிப்துக்கு வந்து இந்த ஒரு ஹோலி ஃபேமிலி சர்ச்சில் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன சாப்டரில் இருக்குன்னா, மேத்யூ 2:13-15 இருக்குது. அதில் என்ன சொல்லுதுன்னா, an angel appeared to Joseph in a dream and told him that take a child and his mother escape to Egypt. ஸோ வசனத்தில் இருக்குது இந்த மாதிரி ஏஞ்சல் அப்பியர் ஆகி இந்த மாதிரி நீங்கள் போய் ஈஜிப்டில் போய் தஞ்சம் அடைங்க. ஏன்னா ஏரோது மன்னன் வந்து கொலை பண்ணுறதுக்காண்டி ஆணையிட்டிருக்காரு. ஸோ அங்கே போய் எகிப்துக்கு போங்கன்னு சொல்லி சொன்னது தான் மேரி, ஜோசப் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். பேபி ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இங்கே வந்து
தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு ஒரு சின்ன கேவ் மாதிரி இருக்குது, அங்கே தான் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கேவ் வந்து ஒன்றுமே இருக்குது. ஸோ அந்த கேவில் போய் என்ன இருக்குது, எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம உள்ளே போக போகிறோம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. இதுதாங்க அந்த என்ட்ரன்ஸு. ஃபுல்லாகவே வந்துட்டு புக்ஸ் அண்ட் பைபிள்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபுல்லாகவே காஸ்பிள் புக்ஸ் தான் இருக்குது இங்கே. ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, ஈஜிப்ட் தான் வந்து ஜீசஸ் வந்து ஒரே பிளேஸ் வந்து இஸ்ரேலேருந்து வெளியே வந்து வாழ்ந்த இடம் வந்து எகிப்து மட்டும்தான். அதுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு ஜீசஸ் வந்து இஸ்ரேலில் தான் இருந்திருக்காரு. இங்கேருந்து அந்த பீரியட் முடிஞ்சோடனே நாசரேத் போயிட்டார். நாசரேத் போய் அதுக்கடுத்து கப்பர்நாம் போனார். கப்பர்நாமில் தான் அதிகமாக இருந்த இடம் தான் ஜீசஸ், அங்கே தான் அதிகமாக இருந்திருக்காரு. ஸோ ஜீசஸ் வந்து இங்கே இருந்தனால இது வந்து எகிப்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பைபிள் பிலீஃபும் இங்கே கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, அங்கே வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, பேபி ஜீசஸும் இருங்க. டாங்கியில் தான் வந்திருக்காங்க. ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி டாங்கியில் தான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க. இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. ஸோ உள்ளே போக போகிறோம். ஹேங்கிங்ஸ். இதுதான் அந்த ஹோலி ஃபேமிலி சர்ச். ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. ஜீசஸ் கிரைஸ்ட் லைஃப் அண்ட் இஸ் பேஷன் ஐகான் 18th century. ஸோ 18th அந்த இருந்த வாழ்ந்த நிமிடத்தை வந்து இங்கே வந்து தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. ஸோ அங்கே தான் கேவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கேவில் தான் பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. குட்டி கேவாக தான் இருக்குது. அங்கே தான் 3 பேர் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த சர்ச்சை பாருங்களேன். எகிப்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்ச் இருக்குது. ஆக்சுவலாக ஈஜிப்ட் வந்து முஸ்லீம் கண்ட்ரி, அரபிக் கண்ட்ரி. பட் கிறிஸ்டியன்ஸ், இதனால் கிறிஸ்டியன்ஸும் இருந்து வாழ்ந்து இருக்கிறாங்க. இங்கே கூட்டத்தை பாருங்கள், இங்கே நிறைய பேர் ஃபாரினர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ கைஸ், இது வந்து 4th century கட்டப்பட்ட ஒரு சர்ச்சாக இது. ஸோ இங்கே தான் வந்து வாழ்ந்துருக்காங்க ஜீசஸ், ஜோசப் அண்ட் மேரி. ஸோ அது வாழ்ந்தனால இது மார்க் பண்ணி இங்கே 4th century வந்துட்டு இந்த சர்ச்சை கட்டியிருக்காங்க. ஸோ கைஸ், இதுதான் பாருங்களேன் பைபிள் நினைக்கிறேன். அந்த காலத்தில் எழுதின பைபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். லுக்ஸ் லைக் ஹீப்ரூஸ். அது இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் பாருங்கள் அந்த பைபிள். ஸோ நம்ம உள்ளே போகிறோம். கேவுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க போல். தி கேவன் வேர் தி ஹோலி ஃபேமிலி ஸ்டேட் ஃபார் 3 months அண்ட் பிகம் எ சர்ச் இன் அப்போஸ்லர் ஏஜ். 3 monthsன்னு போட்டிருக்கீங்க. ரொம்பவே குனிஞ்சு போகிற மாதிரி இருக்குது அந்த கேவே. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் குனிய வேண்டியது. உள்ளே வந்துட்டோங்க. இதுதான் அந்த கேவ். ரொம்பவே ஒரு ஹிஸ்டாரிக்கலான பிப்ளிக்கல் பிளேஸ் where Jesus has been saved here. Baby Jesus has been saved here from childhood. இதுதான் அந்த கேவ் போல். தி ஒரிஜினல் விச் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹோலி ஃபேமிலி. இந்த மாதிரி கேவில் தாங்க வாழ்ந்துருக்காங்க. அங்கே பாருங்களேன், அந்த கேவு தான். அந்த கேவில் தான் இருந்து இங்கே வாழ்ந்துருக்காங்க. இந்த இத்தனை கொண்ட இடத்துல பாய் கூட அப்படியே இருக்குது. அந்த பாய் அப்படி இருக்குது, கல் அப்படி இருக்குது, தலைவாணி, ஃபேன் போட்டிருக்காங்க பாருங்கள். ரொம்பவே ஒரு மிராக்கிள்ஸ் ஆனால் ஒரு இடம் பாருங்கள். இங்கே ஒரு வெல் வேறு இருக்குது. அந்த இடத்துல வெல் இருக்குது. தண்ணி இதெல்லாம் குடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கிளாஸ் போட்டு அந்த இதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த ஒரிஜினல் கல் போல். அது ஒரு யூஸ் பண்ண கிளாஸு, இதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபைனலி அந்த ஹோலி ஃபேமிலி வாழ்ந்த இடத்த நம்ம பார்த்துட்டோம். ரொம்பவே குறுகிய இடமா இருக்குது. இங்கே தான் மறைஞ்சிருந்து வாழ்ந்துருக்காங்க. இங்கே வந்து க்ராஸஸ்ஸு, செயின்ஸு அந்த மாதிரி இருக்குது. தி ஸ்டோன் ஒரிஜினல் ஸ்டோன் வேர் ஜீசஸ் கிரைஸ்ட் லிஸ்ட். ஸோ இங்கே தான் ஜீசஸ் கிரைஸ்ட்
வாழ்ந்த அந்த ஸ்டோனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து அவர் சாப்பாடு, ஒயின் ப்ரெஸ் கிரேப்ஸ் ஃப்ரம் தி ஏர்லி சென்ச்சுரிஸ். ஸோ அந்த காலத்தில் கிரேப்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க. We visited the Holy Family Church. ஸோ கொஞ்ச நேரம் இங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு வில் கோ டு அதர் சைட் ஆஃப் ஹேங்கிங் சர்ச். அந்த இடத்த பாருங்களேன், மேலே செமையாக இருக்குது அந்த க்ராஸ்லாம். ஸோ இங்கே வரவங்க வந்து க்ராஸ் வேணுன்னா வாங்கிக்கலாம், நிறையா இருக்கும். சும்மா ஒரு நினைவிடம் மாதிரி பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ள க்ராஸு எல்லாமே இருக்குது. இதுதான் ஹேங்கிங் சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. இதுதான் இருக்கலே ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சர்ச் இன் ஈஜிப்ட். இதோட ஆர்கிடெக்சர் செம்மையாக இருக்குது. ரோமன் கட்டின ஆர்கிடெக்சர் இது. That's why it's known as the hanging church. Okay?